The above mentioned class, please shift it to the slot behind. I repeat, all the car numbers, please shift to the parking lot behind. Okay, Anna. Circuit Clown Fast. जगदीश्वर देव भुवनेश्वरी सदुर्भेदी परिपूर्ण कलैवाणी करुणाकरी अखिलांडरूपी அசைவுகள் எல்லாம் அழகுதான். உங்கள் இனிய வரவேற்பிற்கு நன்றி. மருத்துவ மேடை மேலாடைகள மக்கள் நலனை அவருக்கு பல்லாண்டு பாடியில் துவங்கியது இந்த மாரத்தான் மைல்கல். முதல் கல்லோ அரசு பள்ளி, அதைத் தொடர்ந்தோ சட்டக்கல்வி. அவரை அழைத்து மக்கள் பணி என்று மாணவர் அணி தொடர்புக்கு மாவட்ட செயலாளர் வரை அவர் பற்றிக் கொள்ளாத பணியும் இல்லை, அவர் நன்றி சொல்லாத பணியும் இல்லை, அவர் காணாத களமும் இல்லை. 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை
சென்னை மாகாணத்தின் மேயராகிறார். அதன் விளைவே உலக அரங்கில் சிறந்த மாநகரங்களின் பட்டியலில் சென்னையும் இணைந்து சென்னை சேர்த்தது. 2016ஆம் ஆண்டில் சைதாப்பேட்டையின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறார். 2011இல் அவர் தொடங்கிய தொடர் குடிநீர் திட்டம் அவர் பணிகளில் இன்றியமையாததாகும். 2021இல் அவர் கைவசமானது அமைச்சர் என்னும் அரியாசனம். அதே சமயம் தரணிக்கும் இவரது தரத்திற்கும் திறத்திற்கும் சவாலாக அமைந்தது கோவிட் எனும் பெருந்தொற்று. அப்பெருந்தொற்று காலத்திலும் மக்களை தேடி மருத்துவம், வரும் முன்காப்போம் திட்டம், ஒன்றிணைவோம் வா தன் வல்லமையுடன் கையாண்டார். 2022இல் நம்மை காக்கும் 48 சிந்தனை எண்ணில் அடங்காதது. 2024இல் ஹார்வர்ட் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தின் மருத்துவத்துறையின் முன்னேற்றங்களை முன்மொழிந்து உலக அளவில் நம்மை உயர்த்தியுள்ளார். மக்கள் பணியில் மட்டுமின்றி உடற்பயிற்சியில் இவருக்கு இருக்கும் நாட்டத்தால் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். 2014இல் மாரத்தான் ஓட தொடங்கிய இவர் ஒரே ஆண்டு 25 மாரத்தான் ஓடி 2014இல் சாதனையும் படைத்தார். 100க்கும் மேற்பட்ட மாரத்தான் களம் கண்டவர் இவர். மக்களிடையே உடற்பயிற்சியை ஊக்குவிக்க 2023இல் ஹெல்த் வாக் திட்டத்தை அறிமுகம் செய்தார். கடந்த மே மாதமும் அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷனில் டெய்லி வாக்கிங் அண்ட் எஃபெக்ட் ஆன் மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் என தலைமை உரையாற்றி மக்களிடையே நடைபயிற்சியின் நன்மையை வலியுறுத்தினார். இவ்வாறு அறிவு வளர்க்கும் அகில உலக அரங்கிலும் மக்கள் சேவையில் முன்னிலை வகிக்கும் நம் தமிழகத்தின் மருத்துவத்துறையின் ஒரு விளக்கு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது நம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி. கனவுகளை நோக்கி பறந்து வந்த இந்த பறவைகளுக்கு அடைக்கலம் தந்த அழகிய கூடு இல்லை இல்லை சரணாலயம் எங்கள் கோவை மருத்துவக் கல்லூரி. நிர்வாக திறமை, கல்வி முன்னேற்றம் மற்றும் மாணவர் நலனில் நீடித்த பங்களிப்பு கொண்டவர். கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியின் முன்னோடி, எங்கள் வழிகாட்டி, மதிப்பிற்குரிய நம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மருத்துவர் ஆ. நிர்மலா அவர்களின் சாதனைகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி ஒரு சிறிய காணொளி. Her post-graduation in MS General Surgery in Coimbatore Medical College. She started her career in Coimbatore Medical College as assistant professor and went on to become the HOD of her General Surgery department. She has donned many caps, like the treasurer of ASA Coimbatore and academic committee member of Associate Surgeons India Conference in Tamil Nadu and Puducherry. She embarked her journey as dean in Government Tirupur Medical College in 2019. And in 2020, she handled the pandemic with efficacy as Dean of Government Medical College at ESA Hospital. During the peak of pandemic, she returned to her alma mater with pride as the Dean and brought out impactful changes that boosted the direction of medical care that CMCH offered. Impeccable leadership has propelled the growth of her hospital to be ranked the third among Tamil Nadu government hospitals. Through her empathetic mentorship, she has guided countless students to develop into competent doctors. Her star-studded career and her humility will always remain an inspiration for the budding doctors. We believe that with her zealous service and her splendid stewardship, she will lead our Coimbatore Medical College and Hospital to attain greater heights in medical care and in education. கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், மரியாதைக்குரிய மேயர் கோயம்புத்தூர் மாநகராட்சி திருமதி கே. ரங்கநாயகி அவர்கள், சேர்மன் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள், மரியாதைக்குரிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தலைமை செயலாளர் டாக்டர் பி. செந்தில்குமார் IAS அவர்கள், தேசிய சுகாதார இயக்கத்தின் இயக்குனர் அருண்ராஜ் IAS அவர்களை மேடைக்கு பணிவருடன் வரவேற்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி. கிரியப்பனவர் IAS, மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் IAS, துறை மாவட்ட ஆட்சியர் மிஸ்டர் பிரசாந்த் IAS அவர்களை மேடை அலங்கரிக்க தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இன்று இந்த அரங்கில் நடைபெறவிருக்கும் ஆஸ்ட்ரியானிக்ஸ் எம்பிரியன்ஸ் ஆண்டு கோவை மருத்துவக் கல்லூரியில் பயின்று இன்று 54வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று நமது கோவை மருத்துவக் கல்லூரியில் நடைபெறவிருக்கும் இந்த பட்டமளிப்பு விழா இன்று பட்டம் பெற மேற்படிப்பிற்காக செல்லவிருக்கின்ற நேரம் மட்டுமல்ல, அவர்கள் சமுதாய பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தருணம். இந்த அருமையான விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் சுறுசுறுப்பின் இலக்கணமாக திகழ்ந்து நம்மையெல்லாம் ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் இரவு பகல் பாராமல் தமிழக மக்களின் நலனுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு திட்டங்களை, அதாவது IKT 48, MTM மக்களை தேடி மருத்துவம், பாதம் காப்போம், சிறுநீரகம் காப்போம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், இல்லம் தேடி ஆய்வகம் அண்ட் OCS அதர்ஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், இதை போன்ற அருமையான திட்டங்களை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் பெரும் முயற்சியும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து இடங்களுக்கும் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து திட்டங்களின் பயன்பாட்டை மக்கள் பெறுகிறார்களா என்பதை உறுதி செய்வதில் நம் அமைச்சருக்கு நிகர் அவரே. அவர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து குறைந்தது 15 முறையாவது கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு தருணங்களில் பல கட்டிடங்களையும் பல உபகரணங்களையும் துவக்கி வைத்திருக்கிறார். அதில் முக்கியமானவையை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 300 படுக்கை வசதிகளை கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் ஒன்றை திறந்து வைத்தார். அந்த கட்டிடத்தில் மட்டுமே 128 ஸ்லைஸ் CT ஸ்கேன் மற்றும் தீப்புண் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்பட்டுள்ள புண்களை வெகு விரைவில் குணமாக்கும் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் சேம்பர், அதனுடைய மதிப்பு 1,04,00,000. அந்த இருதய அறுவை சிகிச்சை மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சைக்கு ஹார்ட் லைன் மெஷின் 3,06,00,000. முதுகு தண்டில் சிகிச்சை அளிக்க ஸ்பைனல் எண்டாஸ்கோபி, அது 1,51,00,000. மகளிருக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் டிஜிட்டல் மேமோகிராம் 2,53,00,000. நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கான ஆபரேட்டிங் மைக்ரோஸ்கோப் ஃபார் நியூரல் அப்ளிகேஷன்ஸ், அது 5,09,00,000. MRI ஸ்கேன் 13 கோடி. அண்ட் இது மட்டுமல்லாமல் பெட் ஸ்கேன் 12 கோடி. அதையும் OCT அதிநவீன ரத்த உள்நோக்கு கருவி 1.5 crores, அதையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். மேலும் 32 படுக்கை வசதிகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட தீவிர இருதய சிகிச்சை பிரிவு மற்றும் பன்முக உயர்தர சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. மேலும் பொது நிறுவனங்களின் பங்களிப்போடு டாக்சிகாலஜி ICU அண்ட் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிளக்ஸ் தெரப்பியை நம்முடைய கோவை மருத்துவக் கல்லூரி தான் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பயிற்சி வழங்கி அந்த பிளக்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்பொழுது எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் நடைபெற்று வருகிறது. அதே போல் புதுப்பிக்கப்பட்ட குழந்தைகள் வார்டு 43 லட்சம். அந்த குழந்தைகள் ICUவிற்கான மருத்துவ உபகரணங்கள் 34 லட்சம் மற்றும் சர்ஜிக்கல் ICU 52 லட்சம், டெலிமெடிசன் 25 லட்சம், திரவ ஆக்சிஜன் LMO பிளான்ட் 44 லட்சம் அண்ட் மேம்படுத்தப்பட்ட சீமான் சென்டர் 10 கோடி அண்ட் சிறப்பு பச்சிளம் குழந்தைகள் கவனிப்பு 1,50,00,000. 26 படுக்கைகள் கொண்ட உள் நோயாளிகள் கட்டண படுக்கை 1,18,00,000. இத்தனை பிரிவுகளையும் இத்தனை இதுவும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரால் கோவை மருத்துவக் கல்லூரியில் மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் கூற விரும்புகிறேன். மேலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பணிகளாக கான்கிரீட் ரோடு அண்ட் இன்டர்னல் டிரைனேஜ், அதற்காக ஒரு 10 கோடியை நம்மளுக்காக பெற்றுத் தந்திருக்கிறார். மேலும் நம்மளுடைய கூடிய விரைவில் ஸ்டீம் லாண்டரி மற்றும் பயன்பாட்டுக்கு வருகிறது. அதனுடைய மதிப்பு 2,45 கோடி. மேலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் யூனிட், அதுவும் 1 கோடி அளவில் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது.
ஆகவே இவ்வளவு சிறப்பு மிகுந்த அத்தனை பயன்களையும் நம்ம மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வரவேற்பதில் இந்த கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெருமிதம் கொள்கிறது. மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எங்களுடைய கோவை மாநகராட்சியின் மதிப்பிற்குரிய மேயர் மற்றும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை வரவேற்பதையும் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மேலும் மருத்துவத்துறையை வழிநடத்தி எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் முதன்மை செயலர் அவர்களை வரவேற்பதை இந்த கோவை மருத்துவக் கல்லூரி பெருமிதம் கொள்கிறது. கோவை மாவட்டத்தில் ஆணிவேராக இருந்து பல ஆக்கப்பூர்வமான செயல்களை மக்களின் தேவைகளை அறிந்து மிகவும் துடிப்புடனும் எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் இருக்கும் எங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எந்த ஒரு திட்டத்தையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி மிக வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய எம்பி என்எச்எம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அடிஷனல் கலெக்டர் டாக்டர் பிரசாந்த் அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் எம்பிபிஎஸ் படித்த உடனே முதலில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்த உடனேயே ஐஏஎஸ் பட்டம் பெற்று இப்பொழுது அடிஷனல் கலெக்டராக இருக்கிறார் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சேர்மன் லக்ஷ்மி இளஞ்செல்வி அவர்களையும் வரவேற்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். மேலும் கார்த்திக் சார் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களை வரவேற்பதிலும் பெருமை கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி முதல்வர், ஈரோடு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் விருதுநகர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அண்ட் வெள்ளூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களையும் வரவேற்பதை நான் பெருமை கொள்கிறேன். மற்றும் இந்த பட்டம் பெறவிருக்கும் மாணவியருக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். மருத்துவராக உங்களை உருவாக்கிய இந்த 5 ஆண்டு பிரயாணம் சாதாரணமான ஒன்றல்ல. மருத்துவராக உங்களை உருவாக்கிய கல்வி, பயிற்சி, தூக்கத்தை தவிர்த்து நீங்கள் செய்த கடமை, நம்பிக்கையுடன் நோயாளிகளை பார்வையிட்ட தருணங்கள், இவைகள் எல்லாம் சேர்ந்து உங்களை இந்த விழாவை கொண்டாட வைத்திருக்கிறது. இந்த விழாவின் காரணிகளாக இருக்கும் உங்களை வரவேற்பதை நான் மிக்க பெருமை அடைகிறேன். மேலும் இந்த விழாவிற்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து தன் குழந்தைகளின் நலன் மட்டுமே கருதி அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமைமிகு பெற்றோர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் எங்களுக்கு உதவி வேண்டும் போதெல்லாம் எங்களுக்காகவே செய்து கொடுத்து நான் எது கேட்டாலும் உடனே அதை நடைபடுத்தி எங்கள் மருத்துவக் கல்லூரிக்காகட்டும் மருத்துவமனைக்காகட்டும் உடனே செய்து கொடுக்கும் எங்களுடைய மாநகராட்சி ஆணையர் அவர்களை வரவேற்பதில் நான் மிக பெருமை அடைகிறேன். மேலும் மாணவர்களின் நலனுக்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய கல்லூரியின் துணை முதல்வர், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த கல்லூரியில் படிக்கும் இதர மருத்துவ மாணவர்களையும் வரவேற்பதை பெருமை கொள்கிறோம். மேலும் எங்கள் மருத்துவமனையை சார்ந்த அனைத்து பணியாளர்களையும் வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிருபர்கள் மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். We request respected Dean Ma'am to felicitate Honorable Minister of Health and Family Welfare, Mr. Ma Subramanian sir. We request respected Dean Ma'am to felicitate Health Secretary Dr. P. Senthilkumar sir. We request respected Dean Ma'am to felicitate Mission Director, National Health Mission, Dr. A. Arun Tamburaj. We request respected Dean Ma'am to felicitate our District Collector Pavan Kumar G. Giriyapanavar IAS sir.
request respected Dean Ma'am to felicitate Coimbatore Corporation Mayor R. Ranganayaki Ma'am. We request our respected Dean Ma'am to felicitate our Assistant Collector Dr. S. Prasant sir. We respect our respected Dean Ma'am to felicitate our Chairman Lakumi Ilanchedi Karthik Ma'am. We request our respected VP Ma'am to felicitate ex-MLA and Karthik sir. We request our Honorable Health Minister to felicitate Dr. D.A. Nirmala Ma'am. We request our Honorable Health Minister to felicitate our respected Vice Principal Dr. B. Sujata Ma'am. We request the Honorable Health Minister to felicitate the Medical Superintendent of Coimbatore Medical College, Dr. R. Kannadasan sir. Thank you. Please be seated. நிர்வாக திறமை மற்றும் சமூக நலனில் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் முன்னுதாரணமாக விளங்கும் திரு பவன்குமார் ஜி கிரியப்பன் ஐஏஎஸ் அவர்களை இந்த பட்டமளிப்பு விழாவில் வரவேற்பதில் நம் கல்லூரி பெருமிதம் கொள்கிறது. உங்கள் சொற்கள் எங்களுள் என்றும் பிரதிபலித்து எதிர்கால மருத்துவர்களுக்கும் வழிகாட்டும். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, ரெஸ்பெக்டட் செக்ரட்டரி சார், மேனேஜிங் டைரக்டர் NHM சார், ஆணையாளர் மாநகராட்சி, மரியாதைக்குரிய மண்டல தலைவர் அவர்களே மற்றும் மாநகராட்சியுடைய மாவட்ட மேயர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களே, டீன் ஆஃப் திஸ் மெடிக்கல் காலேஜ், RMO, டீம் ஆஃப் ஆல் த ஃபேக்கல்டி ஆஃப் திஸ் மெடிக்கல் காலேஜ் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. First of all, I would like to extend heartfelt congratulations to all the students on your graduation. And it's a very prestigious institution, almost experienced 6 decades. And your efforts of last 5.5 years is a reality now, and all of you have completed this journey. It's a matter of great pride for all the parents who have come with you, and it's also fitting that today on the eve of Father's Day, many proud fathers are here to celebrate the success of all of you. In this auspicious occasion, it's a matter of great pride that Coimbatore, being one of the unique district, and this prestigious institution has produced so many great personalities over the years. And today, I would like to just share one of the few insights which I found suitable for this program and for your graduation ceremony. Now that all of you have completed your graduation, you will be joining the society and adding more force to the health system of our state and all to the country. At this juncture, I am reminded of one of the important aspects of life, that is empathy and realization, self-realization. In my school days, while I was studying in my native in Karnataka, in the
forward of every school, every book in the NCERT books which are part of the curriculum, there is a front page which reads, it's written as Gandhiji's Talisman. What is this Gandhiji's Talisman? So I used to read with curiosity every time, and I couldn't realize when I read it first time in my 7th standard. That's when I asked one of our teachers, what is the meaning of this Gandhiji's Talisman? That's when my teacher explained that it's a mantra which is shared by our father of nation, Mahatma Gandhiji, which says that it's at the point of any time in your life when you are at doubt or when self becomes too much with you, you are in a situation of dilemma, you have to put it yourself across a test. What's the test? The test is you are stuck with this decision making at this point, what to do. So you should remind yourself of the poorest and the most vulnerable person you have met across in your life. Remember about that person. Think how this decision of yours is going to affect or help that person. Whether it's going to uplift that person, whether it's going to make him a better person, whether your decision will totally change their destiny. That is when your decision making will make it very clear and your dilemma and your confusion will be cleared out. This talisman I find is very much apt for all of you because you are going to serve the needy and the most vulnerable sections of the society who come seeking to you the health services, and at every point of time whenever you want to take a decision, just go through this test, and I'm sure all of you will serve our society with a lot of empathy and also with compassion. That is how all of you are going to add more depth and benefit the services reach the last section of the society. And it's a matter of immense pleasure that 144 of you will be joining our society, bringing more strength to our healthcare sector, and with various schemes of the government, state government, which are already benefiting. I am sure you will be the ones who will be reaching them, taking them to the needy ones, and ensuring that they are going to benefit much more, thousands and hundreds of the people who come in need of that. And at this juncture, I would also like to congratulate all of you and the faculty and team of this medical college for all the support and all the cooperation extended to all of you during your journey. And I am sure all of you will come out with flying colors, add more feathers to the crown of this medical college, which is already having so many personalities, and bring more glory to this institution. Wish you all the very best. May God bless you. Thank you. மிக்க நன்றி ஐயா. மதிப்பிற்குரிய தேசிய சுகாதார இயக்கத்தின் இயக்குனர் திரு அருண் தம்புராஜ் IAS அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களே, பிரின்சிபல் செக்ரட்டரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், கலெக்டர், கார்பரேஷன் கமிஷனர், மேயர், கோயம்புத்தூர் கார்பரேஷன், அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரெயினிங், Dean of the Medical College, Vice Principal, dignitaries on the dais, off the dais, and என்னுடைய மிகவும் அன்பார்ந்த மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள், வாழ்வில் ஒரு வரலாறு. இன்னைக்கு நீங்கள் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள், பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட நாள் உங்களுடைய வாழ்க்கையில். அண்ட் முதற்கண் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவர் ஆனது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையும் அதுதான் கூட. ஒரு க்ரீமி லேயர், நல்ல அதிகமான மார்க் மார்க் வாங்கிட்டு நம்ம ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்றோம். படித்து முடிச்சுட்டு இப்போ நானும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி தான் படித்து முடிச்சுட்டு அப்புறம் IAS ஆகிட்டேன். ஸோ எனக்கும் தெரியுமா, இதே மாதிரி கிராஜுவேஷனில் நானும் உட்கார்ந்துருந்திருக்கேன். நிறைய ஆசைகள், கனவுகள். அதோட பெரிய விஷயம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்.
ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ் படித்து முடிச்சா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன், சூப்பர் ஸ்பெஷலைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவராக வந்து ஒரு பொதுமக்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முதற்கண் பேசிக் ஹியூமன்னஸை நீங்கள் தொலைச்சிடவே கூடாது. முடிச்சுட்டு போனாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, மரியாதை. ஒரு பேஷண்ட்டை நம்ம வந்து கனிவாகவும் பரிவுடனும் ஒரு மரியாதையாகவும் நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து கம்பேஷன் அண்ட் எம்பத்தி. கலெக்டரும் சொன்னாங்க, எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன என்பதை ஒரு பொறுமையாகவும் அன்பாகவும், அவங்க நம்ம ஒரு பேஷண்ட்டாக ஒரு டாக்டர் போனால் என்ன எதிர்பார்ப்போமோ அந்த ஒரு மரியாதையுடன் நம்ம நடத்தி கனிவுடன் அவங்களை நடத்த வேண்டும். கமர்ஷியலைசேஷனை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் போய் பார்க்கணும் அப்படின்னா நிறைய வசூல் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம், வெளியே போனால் ப்ரைவேட் டாக்டர்ஸ் போனால் நம்ம தவிர ஏதாவது மிஸ்கைட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம், இதெல்லாமே நிறைய நம்ம சிஸ்டமில் பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் மிஸ்கைட் பண்ணாமல் கரெக்டான விஷயங்கள், எத்திக்கல் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியே போகக்கூடிய நீங்கள் அனைவருமே கண்டிப்பாக எத்திக்ஸை மனதில் வைத்துக்கொண்டு ப்ராக்டிஸ் செய்யணுன்ற ஒரு வேண்டுகோள். மூன்றாவது முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். ஒரு பேஷண்ட் கிட்ட நமக்கு நோக்கி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான விஷயங்களை பயமுறுத்தாமல் ஒரு புரிதலோடு சொல்லணும். இது ஏன் சொல்கிறேன்னா, நானும் நிறைய மருத்துவர்களில் போய் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்துருக்கேன். குடும்பம் சார்ந்திருக்கிற நபர்களை பார்க்க வேண்டும் என்று செல்லும் பொழுது நிறைய பயமுறுத்தி விட்டுருவாங்க. அந்த பயத்திலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி பிவிட்டல். உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க மக்கள், வந்து நெக்ஸ்ட் டு காட். இப்போ அந்த ரோல் உங்களுக்கு தெரியணும், அதை ஏற்று மனதில் வைத்துக்கொண்டு சிறப்பாக பணி செய்ய வேண்டும். ரொம்ப நேரம் எடுக்கல, அமைச்சர் இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, செக்ரட்டரிஸ் அட்வைசர் இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை உங்கள் பெற்றோர் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஒரு பெருமையான ஒரு தருணம். உங்களுடைய மகள் இன்று மருத்துவராக குவாலிஃபை ஆகி வெளியே வராங்க. இன்னும் மேல்மேலும் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை விழா சிறப்புரையாற்ற வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய 54வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, அதற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாநகரத்தினுடைய மேயர் அவர்களே, எம்டி NHM, கமிஷனர் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங், then dignitaries on the dais, Dean Coimbatore Medical College, Vice Principal, Medical Superintendent, Deans from ESI as well as E-Road Medical Colleges, senior faculty, HODs, professors, associate professors, assistant professors. It's an honor to be with you on this very important occasion for the outgoing students, and I congratulate each one of you for this great achievement. So when you had joined the August institution a few years ago, after your schooling and NEET and all those things, you would have come out with a lot of dreams. I hope part of the dream has been fulfilled. Though it's a very long journey as a doctor, but as an undergraduate or an MBBS, so you have completed your job with flying colors. And while talking to you, the respected collector as well as MD NHM highlighted the importance of being a doctor and how to be a great doctor. So I'll add 2 more points. So MD NHM was telling compassion is the most one of the important criteria, because some of you are doctors, but all of us are definitely patients. So when we go to a hospital, then we expect the doctor to be more kind and compassionate. So same thing, you should remember that unless you are compassionate, you may not be able to be very successful. So that's why somebody said that
only a good human being can be a great doctor. So you should always keep that in mind. And of course, MD NHM was highlighting ethics. Ethics is very, very important in these times where commercialization has taken a central stage, and there will be always pressures depending on even government or private institution whether to deviate from ethically correct decision. So you must remember that doctor profession is like lawyer and few other professions which have a lifelong continuity, and till your deathbed you will be definitely advising and as well as treating many people. So you should remember that it is not a 100-meter or 200-meter dash, it's a marathon, so in which unless you are ethically correct, it will be very difficult to sustain in the long run. So that's why somebody said a man without ethics is like a wild beast, and you know that how much damage it can cause to the society, and especially being a doctor, it can have great negative impact. So that's why we need to be ethical, and you need to cultivate it from your inception as a doctor. And of course, another third thing which I want to emphasize is learning, lifelong learning. So you have just finished your undergraduation, and of course medical profession is evolving daily, and in fact all the science and technology, there is rapid development in every field, wherever, whatever we choose, and especially in the medical field, the impact of engineering and cutting edge technology is very enormous, especially in this radiological and other interventions. So that's why most of our engineering, top engineering institutions like IITs, even IIT Madras is having a brain research lab. IISc, Indian Institute of Science, is developing a brain research lab. IIT Kanpur is planning to establish a medical college. So because now this distinction between engineering, high-end engineering as well as medicine is getting blurred. So as a young doctor, you should be learning all the new developments. So unless you are a lifelong learner, it will be very difficult to continue the field. So you should be always willing to be learning new things. And whenever we are a child, we are always curious to know things. But when we grow up, we assume that we know everything. But as a doctor, unless you are curious, you will not be able to learn the new technologies. And fourth and most important thing is taking care of yourself. So whether doctors are very good in advising others, whether they are following that advice is a million-dollar question. In many cases, it is not so. So first you have to take care of yourself physically, mentally, emotionally, and you are spiritually inclined, spiritually as well. So சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. So unless you take care of yourself, you cannot take care of others and society. So and more importantly, you have reached this stage because of so much of effort from your parents, grandparents, relatives, well-wishers, teachers in this institution and your friends. So you should always remember that and ensure that you contribute back to all these people as well as society, so that the society can benefit from whatever investment they have made in this great public institution. So Tamil Nadu has been a leader in public health, both in private as well as public sector. So that's why even many private institutions have come up and which are world class because of the developments in public health sector. So you are anyway going to join any one of these, either if you continue in the medical profession, so you will be joining either private or public sector. So wishing all the young graduates the very best. So and we should all strive to make this world a better place, and may the God bless you with choicest blessings, so that you come out very successfully and keep the name of the great institution
all over the world as a special institution. So once again, I wish you all the best, and I thank the Dean and his staff as well as students for inviting us to this great occasion. Thank you very much. நன்றி ஐயா. சுகாதார சேவையின் சிறப்பும் சேவையின் ஒளியாய் மிழ்ந்து வரும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களை விழா தலைமையேற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரியின் 54வது பட்டமளிப்பு விழா நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து உரையாற்றி இருக்கிற கல்லூரியின் முதல்வர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மருத்துவர் நிர்மலா அவர்களே, சீரிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற தமிழக அரசின் முதன்மை செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாட்சிமை தங்கிய திரு பவன்குமார் கிரியப்பவன் அவர் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்வில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்த தேசிய நலவாழ்வு குடும்பத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மருத்துவர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே, கோவை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்களே, கோவை மாநகர ஆணையர் பெருமதிப்பிற்குரிய சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களே, இந்த மாவட்டத்தின் உதவி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய மருத்துவர் பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் கோவை மாநகரின் துணை மேயர் மரியாதைக்குரிய திரு கார்த்தி அவர்களே, மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திருமதி லட்சுமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய பூபதி அவர்களே, கல்லூரியின் துணை முதல்வர் மருத்துவர் சுஜாதா அவர்களே, இந்த கல்லூரியின் கண்காணிப்பாளர் மருத்துவர் கண்ணதாசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் ரவீந்திரன் அவர்களே, ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் ரவிக்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மருத்துவர்களே, வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவியர்கள், வருகை தந்திருக்கின்ற இளம் மருத்துவர்களே, இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மகிழ்ச்சி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெற்றோர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரியின் 54வது பட்டமளிப்பு விழாவில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த இந்த கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் நிர்மலா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தொடக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த கல்லூரியில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பட்டமளிப்பு விழாக்களில் தொடர்ந்து நான் கலந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை கடந்த 4 ஆண்டுகளாக பெற்றிருக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரிகள் 36 இருக்கிறது, இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி 1 இருக்கிறது, சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் 22 இருக்கிறது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 12 இருக்கிறது, தனியார் பல்கலைக்கழகங்கள் 4 இருக்கிறது. ஆக 75 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. 75 மருத்துவக் கல்லூரிகளிலிருந்தும் 11,850 இளம் மருத்துவர்கள் ஆண்டொன்றுக்கு பட்டப்படிப்பை முடித்து வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த 75 மருத்துவக் கல்லூரிகளில் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாக்களை பொறுத்தவரை கோவையில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பட்டமளிப்பு விழாக்களில் இருப்பதை போன்றதொரு சிறப்பு எந்த கல்லூரியிலும் இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அரசின் சார்பிலேயும் 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. கடந்த வாரம் நான் கோவை, கடந்த வாரம் நான் ஈரோடு, அதேபோல் நம்முடைய கரூர், புதுக்கோட்டை, சென்னை மருத்துவக் கல்லூரி என்று பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த 10 நாட்களாக இது போன்ற பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டு வருகிறேன்.
இன்னும் 2 நாட்கள் கழித்து சென்னையில் நம்முடைய கேஎம்சி, ஒரு வாரம் கழித்து ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி என்று பல்வேறு மருத்துவமனைகளில் கலந்து கொள்வதற்கும் தேதிகளை தந்திருக்கிறேன். என்றாலும் யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். கடந்த ஆண்டு இதே கல்லூரியில் நடைபெற்ற அந்த பட்டமளிப்பு விழாவில் நான் அந்த கருத்தை அப்போதும் கூட சொன்னேன், இப்போதும் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 36 கல்லூரிகளிலும் நடைபெறுகிற இந்த விழாக்களில் முதன்மையானது, சிறப்பானது, மிக மிக சிறப்பானது என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அது இந்த கோவை மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட 2 மருத்துவக் கல்லூரியின் முதல்வர்கள் வந்திருக்கிறார்கள். இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரவீந்திரன் அவர்களும், ஈரோடு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரவிக்குமார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். காலையில் தான் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் இது போன்றதொரு விழா நடைபெற்றது. என்றாலும் இந்த அளவுக்கான எழுச்சியும் ஏற்றமும் சிறப்பும் எந்த கல்லூரியிலும் தொடர்ந்து இல்லாத நிலையில் இந்த கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு, மாணவர்களுடைய எண்ணிக்கை 144ஆக இருக்கலாம். ஆனால் வந்திருக்கிற பெற்றோர்களின் எண்ணிக்கை 1000ஐயும் கடந்து ஒரு மிக சிறப்பான நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இன்று காலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், பெற்றோர் பெருமக்கள் இது போன்ற பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பு 22ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பட்டமளிப்பு விழாவில், குறிப்பாக சென்னை மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தான் முதலில் தொடங்கினோம். அந்த கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தேரணிராஜன் என்கின்ற அந்த கல்லூரியின் முதல்வர், பட்டமளிப்பு விழாவுக்கு பெற்றோர்கள் வர விருப்பப்படுகிறார்கள், நம்முடைய இளம் மருத்துவர்கள் பெற்றோர்களையும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று கேட்டார். நான் சொன்னேன், எவ்வளவு பேர் வந்தாலும் நாம் நடத்துவது பெரிய மைதானத்தில் நடத்துகிறோம். இன்னும் ஒரு 500-1000 இருக்கைகளை போட்டு பெற்றோர்களையும் கூடுதலாக பங்கேற்பு செய்வதில் எந்த தவறும் இருக்காது. எனவே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னேன். சொன்னதோடு மட்டுமல்ல, நான் காலையிலும் கூட சொன்னேன், இங்கே மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பிரசாந்த் நம்முடைய உதவி மாவட்ட ஆட்சியர், அவர் அன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாவில் முதல் மாணவராக மேடைக்கு அழைக்கப்பட்டார். முதல் மாணவராக மேடைக்கு அழைக்கப்பட்ட பிரசாந்துக்கு முதலில் இந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட் தருவதற்கு முன்னால் ஒரு பதக்கம் அணிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பதக்கத்தை அணிவித்தேன். 1, 2, 3 என்கின்ற வகையில் வரிசையாக பதக்கங்களை அவர் மேடையிலிருந்து இறக்க விடாமல் அவர் பெயரையே திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மொத்தமாக ஒரு 40 பதக்கங்களை அவர் ஒருவர் மட்டுமே பெற்றார். அப்பொழுது கீழே நின்று கொண்டிருந்த ஒரு தாய், ஒரு சகோதரி, இவருக்கு பதக்கம் அணிவிக்க அந்த ஒவ்வொரு பதக்கத்தின் போதும் அங்கும் இங்குமாக ஓடி ஓடி அவருடைய செல்போனில் அதை படம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் டாக்டர் பிரசாந்த் அவர்களிடத்தில் கேட்டேன், யார் அவர், உன்னை இவ்வளவு வேகமாக படம் எடுக்கிறாரே என்று கேட்டேன். அவர் சொன்னார், அவங்க தான் எங்கள் அம்மா, சிங்கிள் பேரண்டாக இருந்து என்னை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்து என்னை இன்னைக்கு டாக்டர் ஆக்கியிருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே என்ன பண்ணேன், அந்த அம்மாவை மேடைக்கு வர சொன்னேன். மேடைக்கு வர சொல்லி இந்த 40 பதக்கங்களும் அவர் முழுமையாக பெறுகிற வரை அவர் மேடையிலே இருக்க செய்து அவரை புகைப்படம் எடுத்து அவரை மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்தோம். அடுத்த வருஷம் திரும்ப பிரசாந்த் சாக்லேட் இந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வந்தார். என்ன பிரசாந்த்னு கேட்டேன். ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் சார்னார். நீ நல்ல மருத்துவராக வருவோம்னு பார்த்தா ஐஏஎஸ் போயிட்டேன். இல்லை, அதுவும் கூட நல்ல ஒரு சமூகத்துக்கு தொண்டாற்றுகிற செயல் தானே சார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்பான்னு பாராட்டணும். அந்த அளவுக்கு ஒரு அப்போதான் ஒரு முடிவு பண்ணோம், இனிமேல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பட்டமளிப்பு விழாவாக இருந்தாலும் பெற்றோர்கள் முழு அளவில் பங்கேற்க செய்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாணவரும் இங்கே வந்து பட்டம் பெறுகிற போது அந்த மாணவரோடு பெற்றோரும் மேடைக்கு வந்து புகைப்படத்தை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிப்பது என்கின்ற வகையில் அன்றைக்கு முடிவு செய்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சீக்கிரமாக, நானாக இருந்தாலும் செக்ரட்டரியாக இருந்தாலும் எல்லாருமே அடுத்து ஒரு இந்தியன் மெடிசன் கமிஷனர் வீட்டு கல்யாணம், அதுக்கு போய் கலந்துக்கின்னு ராத்திரி 10 மணிக்கு விமானத்தை பிடிச்சி சென்னைக்கு போகணும். என்றாலும் கூட விரைந்து மாணவர்கள் இந்த மருத்துவர்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பு, நான் பேசி முடித்த உடனே மாணவரின் பெற்றோர் ரொம்ப
சரியா வரிசையா வந்தா ஒரு செகண்ட் நின்று 144 பேர் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கிருந்து இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுவதாக இருக்கிறோம். எனவே அந்த வகையில் நம்முடைய மருத்துவர்களும் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம NHM MD இப்போ யாரும் எழுந்துக்கு வேணா வரும்போது வந்தால் போதும். NHM MDயும் கூட நம்ம சார் சொல்லும்போது செக்ரட்டரி சார் சொன்னார், அவருமே டாக்டர், திருச்சி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பயின்று அதில் கோல்டு மெடலிஸ்ட் மரியாதைக்குரிய திரு, அதான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவம் பயின்றவர்கள் அடுத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களாக IAS அலுவலர்களாக இன்றைக்கு பெரிய அளவில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இதெல்லாமே இப்போது பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு ஒரு படிப்பினை. பட்டம் பெற 144 பேர் இருக்கிறீர்கள் என்றால் இதோடு நம்மோட அந்த படிப்பின் எல்லை, கல்வி தரத்தின் எல்லை முடிந்து விட்டது என்று நாம் இல்லை இப்போ இல்லை, அப்புறமா மேலே வரும்போது வரலாம். கொஞ்சம் பேரண்ட்ஸ் உட்காருங்க ப்ளீஸ், அதை கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க நம்ம அஃபிஷியல்ஸ். இப்போ இதோட இது ஒரு தொடக்கம் தான். இப்போ இந்த MBBS முடிச்சுட்ட உடனே இதுவே முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையோட எல்லைக்கு நம்ம போயிட்டோம்னு எடுத்துக்க முடியாது. நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. மருத்துவத்தை பொறுத்தவரை வாழ்நாள் முழுவதும் படித்துக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. டெய்லி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்னா நிறைய படிச்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுனே இருக்கணும். புதிய புதிய நோய் பாதிப்புகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா 2019 இறுதியில் கொரோனா என்கின்ற ஒரு பேரிடர் நம்மை தாக்க இருக்கிறதுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த கொரோனா வந்தது, சரி அதோட போகும்னு பார்த்தா கொரோனா ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இந்த இத்தனை உருமாற்றம். இந்த ஒமிக்ரான்ல பார்த்தீங்கன்னா இப்போவும் நிறைய உருமாற்றம். இப்போவும் கூட ஒரு கொரோனா பாதிப்பு வந்திருக்குன்னா அதில் ஒமிக்ரானின் ஒரு புதிய வகை வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு தொடர்ச்சியான பாதிப்புகள் இருக்கிற போது டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடுதலாக படித்து, எப்பவுமே படித்து, வாழ்நாள் முழுக்கவும் படித்து நம்மளை ஒரு முழு தகுதியுள்ள மருத்துவராக மாற்றிக்கிறது மட்டும்தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 54வது பட்டமளிப்பு விழாவை இந்த கல்லூரி கண்டிருக்கிறது. இப்போ இந்த மாணவர்களுக்கு ஒரு சிறிய தகவல், இந்த கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் நிர்மலா அவர்கள் இந்த கல்லூரியின் பழைய மாணவி என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. இதே கல்லூரியில் படித்து மருத்துவராகி இப்போ அவங்க இதுக்கு கல்லூரியின் முதல்வராகவும் இருந்து இந்த மாதம் அநேகமாக ரிட்டையர்டாகவும் ஆக போகிறாங்க. அடுத்த மாதமா ஜூலை மாதம் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெறவும் இருக்கிறார். இந்த கல்லூரியிலே படித்து இங்கே மருத்துவராகி இங்கே கல்லூரியின் முதல்வராகவும் பணியாற்றி உங்களுடைய ஒட்டுமொத்த மாணவர்களின் பேராதரவை பெற்ற ஒரு மகத்தான முதல்வராக மரியாதைக்குரிய நிர்மலா அவர்கள் இன்றைக்கு இருந்திருக்கிறார் என்றால் இந்த கல்லூரியோட அந்த சிறப்பை நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த கல்லூரியில் விமலா, மருத்துவர் விமலான்னு ஒரு சகோதரி படிச்சுட்டு அவங்க ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் நீண்ட நாட்களாக HOD-யா இருந்தவங்க, டைரக்டராக இயக்குநராக இருந்தவர் மருத்துவர் விமலா. அவரும் இந்த கல்லூரியில் பயின்றவர். அதே மாதிரி மருத்துவர் பிரதீப் குமார் என்பவர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவராக பயின்று இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கான இந்த பிராக்கியல் பிளாஸ்டர்ஸ் அறுவை சிகிச்சையில் அதிக அளவில் அறுவை சிகிச்சைகள் செய்து சாதனை படைத்த மருத்துவர் என்கின்ற பெயரை படைத்திருக்கிற பிரதீப் குமார் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. அதே போல் இன்னொரு மருத்துவர் சித்ரா வெங்கட் 1990 இங்க மருத்துவ மாணவராக பயின்று தற்போது அசோசியேட் சேர்மன் ஆஃப் ப்ரொஃபஸராக எங்க வேலை செய்யறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியாவில் ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவமனையில் அவங்க அசோசியேட் சேர்மன் ஆஃப் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறார்கள். அதே போல் மருத்துவர் கணேஷ் என்பவர் 1990 இந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவராக பயின்றவர். தற்போது அவர் ஒரு ஹெல்த் சயின்டிஸ்டாக ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. அதே போல் மாதவராவ் என்கின்ற ஒரு மருத்துவர் உலக சுகாதார அமைப்பில் ஒரு கன்சல்டன்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு சிறப்பு. அதே போல் இந்த கல்லூரியில் ஏராளமான பேர், மருத்துவர் சந்திரசேகர் என்பவர்
குளோபல் மருத்துவமனையில் ஒரு குடலியல் நிபுணர், அவரும் இந்த மருத்துவக் கல்லூரியின் பழைய மாணவர். அதோடு மட்டுமல்ல, பொது சுகாதாரத்துறையின் இயக்குனராக இருந்த டாக்டர் குழந்தைசாமி இந்த மருத்துவக் கல்லூரியின் பழைய மாணவர் என்பது கூடுதல் சிறப்பு. இப்பொழுது பீகார் மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருப்பவர் மருத்துவர் தியாகராஜன் என்பவர். அவர் இங்கே மருத்துவம் பயின்று பிறகு IAS முடித்து இப்பொழுது பீகார் மாநிலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார். நான் ஒரு 10 பேரை மட்டுமே அடையாளம் சொல்லியிருக்கிறேன். இந்த 54 ஆண்டுகளில் இங்கே படித்து முடித்துவிட்டு மருத்துவர்களாக சென்றவர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில், அட்லாண்டிக் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு மிக உயரிய பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். இதை இந்த நிகழ்ச்சியில் சொல்வதற்கு காரணம், இப்போ ஒரு 144 பேர் இன்றைக்கு பட்டம் பெறவிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு 8-10 வருஷம் கழிச்சு இல்லை 15 வருஷம் கழிச்சு என்ன மாதிரியோ அல்ல செந்தில்குமார் சார் மாதிரியோ இல்லை அருண் தம்பராஜ் மாதிரியோ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரியோ சிறப்பு விருந்தினர்கள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இங்கே வரும்போது இந்த மேடையில் நின்று அவங்க பேசும்போது சொல்ற பேர்கள்ல இப்ப நான் சொன்ன 10 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிற 144 பேர்ல ஒரு 10 பேரை எடுத்து அவங்க இங்க சொல்ற அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கணும். அப்பதான் நீங்க இந்த கோவை மருத்துவக் கல்லூரியில் பயின்றதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அடையாளமா இருக்கும். அன்னைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம 90ல படிச்ச இந்த மருத்துவர் அங்க இருக்கிறாங்க, 89ல படிச்சவங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற மாதிரி இந்த 144 பேரில் ஒரு 10-15 பேர் அமெரிக்காவில் பணியாற்றுகிறார், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் பணியாற்றுகிறார், அதே மாதிரி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறார், ஜான் ஹாப்கின்ஸில் பணியாற்றுகிறார். இந்த மாதிரி உலகின் புகழ்மிக்க மருத்துவ பல்கலைக்கழகங்களில் மருத்துவமனைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த சிறப்பை உங்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிற வகையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மரியாதைக்குரிய மருத்துவர் நிர்மலா அவர்கள் இங்கே பேசும்போது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எந்த அளவுக்கான மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறார் என்பதை கடந்த 4 ஆண்டுகளில் செய்த விஷயங்களை பட்டியல் போட்டு காட்டினார். 414 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு பெட்-சிடி ஸ்கேனாக இருந்தாலும், MRI ஆக இருந்தாலும், இன்றைக்கு பல்வேறு மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும், பல்வேறு வகைகளிலான மிகப்பெரிய கட்டிடங்களாக இருந்தாலும் இங்கே கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை கூட நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த கல்லூரி மருத்துவமனையில் 4 மிகப்பெரிய விஷயங்களை இன்றைக்கு தொடங்கி வைத்தோம். மருத்துவக் கல்லூரி கோவையின் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் என்றால் இந்த நாள். ஒன்று, இன்றைக்கு இந்த 54வது பட்டமளிப்பு விழா என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அதனினும் கூடுதல் சிறப்பு, இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் 4 மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் இந்த கல்லூரி மருத்துவமனையில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, செயற்கை கருத்தரித்தல் மையங்களில் அந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் இன்றைக்கு முதன்முறையாக கோவையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் தான் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய தாய்மார்களின் கருவுறுத்தல் அதற்கு பெரிய அளவிலான பொருட்செலவு செய்ய வேண்டியிருக்கிறது, அவர்களால் இயலாமல் போகிறது. எனவே இந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்களை தமிழக அரசின் மருத்துவமனைகளுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் சென்னையில் தொடங்கினோம் கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு சேலத்தில் தொடங்கினோம், இன்றைக்கு கோவையில் தொடங்கி வைத்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பு. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு, 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வளர்ச்சி பெறாமல் இருப்பார்கள். இந்த வளர்ச்சி பெறாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஊசி போட்டு வளர்ச்சி வருவதற்குரிய அந்த ஊசியை, ஹார்மோன் ஊசியை போட வேண்டும் என்று சொன்னால் 12,000 ரூபாய் வரை செலவாகிறது. 12,000 வரை செலவாகிற அந்த ஊசி வாரத்திற்கு 1 போட வேண்டும். ஏழை எளியவர்கள் வீட்டு குழந்தைகள் வளர்ச்சி பெறாமலேயே போவதற்கு காரணம் அவருடைய பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரத்தில் அவர்கள் மேம்பட்டு இருக்காமல் போனால் அவர்களுடைய குழந்தைகள் அந்த வளர்ச்சி இல்லாத நிலையிலேயே இருப்பார்கள். எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோவை மருத்துவமனையில் ஒரு 13 கோடி ரூபாய் செலவில் அந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தை, சோமோட்டோகிராம் என்கின்ற ஒரு மருந்து தருகிற ஒரு திட்டத்தை 13 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை
இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்கிறோம் என்பது இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு. அது மட்டும் இல்ல, இன்னொரு மிக பெரிய அளவில் நாம் மகிழ்ச்சி கொள்ளுகிற ஒரு விஷயம், கோவை மாநகரின் வீதிகளில் மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் அவர்களை யாரும் அரவணைக்க தயங்கும் நிலையில் சுற்றித் திரிபவர்களை அழைத்து வந்து தன்னார்வலர்களின் உறுதுணையோடு மருத்துவமனைகளில் அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு மருத்துவ சேவை அளிக்கிற ஒரு திட்டத்தை ECRC என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம், மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை பராமரிப்பதற்கான ஒரு அவசர சிகிச்சை மையம் ஒன்று இன்றைக்கு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர் ECRC என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதோடு மட்டுமல்ல, இந்த தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான ஒரு பராமரிப்பு மையம் மின்கோ என்று சொல்லக்கூடிய மதர் நியூபார்ன் இனிஷியேட்டிவ் கேர் யூனிட் என்கின்ற ஒரு அமைப்பும் இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 4 மருத்துவ சேவைகள் இந்த ஒரே நேரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கடந்த காலங்களில், கடந்த 4 ஆண்டுகளில் தொடங்கி வைத்த திட்டங்களை எல்லாம் இங்கே பட்டியல் போட்டு சொன்னார். நானும் அதை திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் நேரமாகும் என்பதாலே இன்றைக்கு தொடங்கிய இந்த 4 திட்டங்களை மட்டுமே சொல்லுகிறோம். ஏராளமான அடிப்படை வசதிகள் இன்றைக்கு மேம்படுத்தி இந்த கல்லூரியை பொறுத்தவரை கோவையின் ஒரு அடையாளங்களில் ஒன்றாக, தமிழகத்தின் அடையாளமாகவே இந்த மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று இன்றைக்கு புதிதாக இளம் மருத்துவர்களாக பட்டம் பெற்று வெளியில் செல்லுகிற நீங்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான இடத்திற்கு வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு மருத்துவத்துறையில் இதுவரை 29,602 மருத்துவ பணியிடங்கள் நேர்மையான முறையில் ஒளிவு மறைவற்ற வகையில் வெளிப்படை தன்மையோடு பணி நியமனங்கள் நடைபெற்றிருக்கிறது. எனவே உங்களுக்கான கதவுகள் நாளை தமிழக அரசின் மருத்துவத்துறையில் திறந்து வைக்கப்பட்டே இருக்கிறது. MRB என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பின் மூலம் திறமையானவர்களை இந்த தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது. எனவே அந்த வகையில் நீங்கள் அரசின் மருத்துவ சேவைக்கும் தயாராகுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த துறையில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் என்கின்ற வகையில் இன்றைக்கு மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்களை அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி பணி மாறுதல் ஆணைகள் தரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரை தரப்பட்ட, கடந்த 4 ஆண்டுகளில் தரப்பட்ட ஆணைகள் மட்டும் 42,713 ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. இப்படி வெளிப்படை தன்மையோடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நீங்களும் ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்கின்ற வகையிலான என்னுடைய வேண்டுகோளை விடுத்து இந்த சிறப்பான பட்டமளிப்பு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் பெருமதிப்பிற்குரிய திரு செந்தில்குமார் IAS அவர்கள் மிக சிறப்பாக இங்கே எடுத்துச் சொன்னார்கள். மரியாதைக்குரிய அருண் தம்புராஜ் அவர்களும் மருத்துவர்கள் எப்படி பணியாற்றிட வேண்டும், மருத்துவர்களுக்கு எதிரே இருக்கிற சவால்கள் எவை எவை, இதை எப்படியெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொண்டு எப்படி வெற்றியாளர்களாக வலம் வருவது எப்படி என்கின்ற வகையில் மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அவற்றை செவிமடுத்த நீங்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் புகழ்பெற்ற மருத்துவர்களாக வலம் வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றி இவ்விழாவை சிறப்பித்தமைக்கு மிகுந்த நன்றிகள் ஐயா.
Dr. S.G. Aishwarya. Dr. Akhil George. Dr. Akhila Krishnan. Dr. Alberto Thomas. Dr. V.S. Ammo. Dr. Angel Lucia George. Dr. S. Anirudh. Dr. M. Anjali. Dr. N. Anupika. Dr. V. A. Arvind. Dr. M. Arthika. Dr. V. Arun. We request our Dean and Professor to demonstrate the President of Pyramid Council. Dr. S. Ashwati. Dr. R. Ashwin Rao. Dr. N. Achaya. Dr. M. Bhageshri. Dr. M. Bhagavatesh. Dr. P. Bharati. Dr. D. Bhavadharma. Dr. A. Bhumika, Head Secretary. Dr. E. Chandru. Dr. R. Dakshin. Dr. S. Darshan. Dr. K.T. Ganesh. Dr. B. Dharini Devi. Dr. S. Dinesh Kumar. Dr. S. Dinesh Kumar.
Rajesh Raja. Dr. Joel Denson Joseph. R. Illadarsan. Dr. I.K. Ishwar Raman. Dr. S. Reva. Dr. N. Gayatri. Dr. A. Gunasila. Dr. M. Hariharan. Dr. G. Harita. Dr. R. Harshita. Dr. K. Hashimi. Dr. E. Hema Jaishri. Dr. J. Hemajay. Dr. K. Buddha. Dr. R.S. Pishadarshini. Dr. M. Jagat Vijayan. Dr. D. Jayaprasad. Dr. S. Kameshwari. Dr. J. Kavidarshini. Dr. S. Kavya. Dr. M. Kavirasi. Dr. C. Kripika. Dr. E. Kumayadullah. Dr. B. Kirana. Dr. A. Kishore. Dr. M. Kausalya.
Dr. P. Kaushika. Dr. S. Lokesh. Dr. S. Lokeshwaran. Dr. S. Manishankar. Dr. K.P. Manoj Kumar. Dr. N. Manushankar. Dr. E. Premadan. Dr. James Vijay. Dr. C.R. Monica. Dr. T. Nandakishore. Dr. K. Nandini. Dr. T. Nandu Bharati. Dr. S. V. Namitan Aditya. Dr. R. Nishantini. Dr. V. Pavitra. Dr. M. Pradeep Kumar. Dr. G. Pradipa. Dr. Pranam Santosh Nayak. Dr. K. Pranay. Dr. V. N. Prasanna Kumar. Dr. S. E. Pravika. Dr. S. Pradipha. Dr. M. Praveen Kumar. Dr. D. Priyadarshini. Dr. K. Priyadarshini.
Deepika. Dr. R.P. Roshan. Dr. K. Sakhi Smritika. Dr. S. Savita. Dr. P. Samrita, Dr. J. Santosh, Dr. D. Sarika, Dr. N. Satyapriya,